நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நோ குக்கிங். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப் செய்ய போறோம். ஹோம்மேட் சோப். இந்த சோப் வந்து யூடியூப்லலாம் நிறைய வீடியோ பார்த்துருக்கிறேன் சோப் செய்யறது பத்தி. எனக்கும் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால நான் அதை வந்து செய்து பார்த்தேன். ஆன்லைன்ல தான் எல்லா பொருட்களும் வாங்கினேன். ஆனா நம்ம டைரக்டா ஷாப்ல, அதாவது ஹார்ட்வேர் ஷாப்ல இந்த பொருட்கள்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. வாங்கினா ரொம்ப ஈஸி. காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி பண்ணின சோப்பு தான். இருந்தாலும் அதுல வந்து சொன்ன எவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணணும் எல்லாமே வெயிட் பண்ணி தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைவ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் காஸ்டிக் சோடா, தண்ணி. காஸ்டிக் சோடா வந்து 15 கிராம் எடுக்கணும். மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஒரு அரை கிராம் கூட அதிகம் வரக்கூடாது. இப்போ வந்து 50, இது 16 கிராம் இருக்கு. நம்ம 1 கிராம் எடுத்துடலாம். 15 கிராம் எடுத்தாச்சு. இதுல 25 ml தண்ணி ஊத்தணும். இந்த தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் சேர்ந்து பயங்கரமா ஹீட் ஆகும். நம்ம கையில வந்து பெட்டர் வந்து கிளவுஸ் போட்டுக்கணும். கண்ணுக்கும் ஏதாவது ஒரு கண்ணாடி ஏதாவது போட்டுக்கிட்டா கூட நல்லதுதான். ஏன்னா நம்ம உடம்புல வந்து இது படக்கூடாது. அதுக்காக இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த காஸ்டிக் சோடா கரைய கரைய அந்த அப்படியே அந்த பாத்திரம் எல்லாம் ரொம்ப சுடும். நம்ம தொட முடியாது. அந்த அளவுக்கு சூடா இருக்கும். இப்ப இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயாச்சு. இத வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு நாள் முழுக்க நம்ம வச்சுட்டு சோப்பு பண்ணணும்னா, அந்த சோப் பண்ண பிறகு ஒரு 40 டேஸ்க்கு பிறகு யூஸ் பண்ணலாம். உடனே சோப்பு பண்ணணும்னா 3 மாசத்துக்கு பிறகுதான் யூஸ் பண்ண முடியும். இப்ப இத வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம வச்சிட வேண்டியதான். நான் இன்னைக்கு உடனேயே பண்றேன். அதனால நான் 3 மாசம் வரை வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. இப்ப இந்த லைவ் வந்து ஒரு சைட்ல இருக்கட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த சோப்ல மிக்ஸ் பண்ணக்கூடிய மத்த பொருட்களை பார்க்கலாம். நான் இன்னைக்கு கடலை மாவும் கஸ்தூரி மஞ்சளும் ரெண்டும் சேர்த்து 15 கிராம் எடுத்திருக்கிறேன். இது வந்து லைவ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண லைவ். கடலை மாவும் கஸ்தூரி மஞ்சளும் 15 கிராம். செக்ல ஆட்டின தேங்காய். இந்த தேங்காய்க்கு சரியா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாமா? நான் இன்னும் அதெல்லாம் ட்ரை பண்ணல. பண்ணும்போது சொல்றேன். இப்ப வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளையும் கடலை மாவையும் நல்லா ஒரு அரிப்புல போட்டு சலிச்சு எடுத்துக்கணும். இப்படி சலிச்சு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கட்டி எல்லாம் வராது. அதுக்காக இப்ப நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. கோகோனட் ஆயில்ல ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில்ல போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லைல சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி லைல வந்து அந்த கட்டை பிடிச்சிச்சுன்னா அது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நம்ம தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஊத்துறோம். இப்ப தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸ வந்து இந்த லை கூட சேர்த்து நல்லா நம்ம ஸ்பூன் அல்லது ஃபோர்க் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். தோசை மாவு பதம் வரது வர. நான் வந்து அதுக்கு சரியா பீட்டர் யூஸ் பண்றேன். இது வந்து ஹேண்ட் பீட்டர். எலக்ட்ரிக் பீட்டர் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது அதுல 2 இருக்கும். அதுல 1 வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஓரளவு நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரது வர நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப இத வந்து நம்ம மோல்டுல ஊத்துனா முடிஞ்சு. நான் வந்து சிலிக்கன் மோல்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் 2 சோப்பு தான் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு 2 சோப் பண்றதுனால அந்த 2 சோப் பண்ணக்கூடிய அந்த மோல்டுல கோகோனட் ஆயில் ஊத்தி வச்சிருக்கிறேன். அதுல வந்து நம்ம இந்த சோப்பை ஊத்திக்கலாம். சோப் மிக்ஸ் இப்போ ஊத்தியாச்சு. இத வந்து நம்ம அப்படியே தூக்கி எங்கேயாவது வச்சோம்னா அந்த சோப்பு மோல்டு வந்து அந்த அப்படியே கொஞ்சம் சரியும். இந்த மாதிரி சரியாம இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்லி தரேன். இந்த மோல்டுக்கு கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டோம்னா இந்த மோல்ட நம்ம எங்க தூக்குனாலும் அது சரியாது. இது செட் ஆகுறது வரை நம்ம அப்படியே வச்சிருக்கணும். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மேல வச்சுட்டோம்னா அது வந்து எங்க நம்ம தூக்கிட்டு போனாலும் அது சரியாது. இது வந்து ஒரு நாள் முழுக்க இருக்கணும். அதாவது அது வந்து ஃபுல்லா நல்லா கெட்டியா வர்றது வரை. இப்ப வந்து கெட்டியா வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த மோல்டுல இருந்து எடுக்கலாம்.
இத வந்து இந்த சோப்பை வந்து 3 months கழிச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா காஸ்டிக் சோடா வந்து 3 months ஆகும்போது அப்படியே அந்த சோடாவோட காரத்தன்மை வந்து நமக்கு காத்துல போயிரும். அதனால நிழல்ல அப்படியே வச்சிட வேண்டியதான். 3 மாசத்துக்கு பிறகு பார்ப்போம். இப்ப இது 3 மாசத்துக்கு பிறகு நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த சோப்பை நான் இத வந்து என்னோட கையில நான் போடுறேன். நான் இப்ப இந்த சோப்பை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. எப்ப அடுத்த சோப் இப்பவே பண்ணுனாதான் இந்த சோப் தீர்றதுக்குள்ள நமக்கு கிடைக்கும். இது வந்து வீட்லயே நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு செய்த சோப்பு தான். ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் செய்து பாருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.